ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஷாம் அவர் நடிச்சிருந்த அஸ்திரம் படத்துக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த அஸ்திரம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஸ்திரம் படம் வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு படம் தான். வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜானரில் கொண்டு வந்த படம். இந்த படத்தோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் கதை கரு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசு. ஸோ ஒரு பழைய ஒரு 80s இருந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் அப்படியே எடுத்து வந்து ஒரு நாவலில் தழுவுன மாதிரி ஒரு கதையை வந்து எடுத்திருக்காங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் அதை காமிச்ச விதம் இருக்குல்ல, தட்ஸ் லைக் ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் மோசங்க. ஏன்னா ஒரு படம் வந்துட்டு எந்த மாதிரி வேணால் எடுக்கலாம், பட் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தா அந்த படம் வந்து எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு கதை இருக்கோ, எந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ் இருக்குதோ, அதே அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா ஷாம் அவர் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு கேஸை வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல அவருக்கு கையில வந்து குண்டடிப்பட்டா வந்துட்டு ஆஃப் டியூட்டி ரெஸ்ட்ல இருக்கும்போது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேஸோட ஒரு விஷயம் வந்துட்டு இவருக்கு கனெக்ட் ஆகுது. இங்க ஒரு கொலை, அங்க ஒரு கொலை, அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலை. ஸோ அப்படி மாதிரி இருக்கும். அந்த கொலைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு கனெக்டிங்கா இருக்குது. எப்படி அப்புறம் வந்துட்டு கத்தியை வந்துட்டு வயிற்றுல குத்தி கிழிச்சிட்டு செத்து போறாங்க, சூசைட் மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரே பேட்டர்ன்ல செத்து போறாங்க. அதுக்கு காரணம் யாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் வந்துட்டு இந்த கேஸை வாலண்டரியா போய் எடுக்கிறாரு. ஓகே, நான் இந்த கேஸை வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டரியா போய் ஐஜி கிட்ட வந்துட்டு கேட்டு பண்ணி அவர் வந்துட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பண்ணிட்டே இருக்கும்போது வந்துட்டு அதுல நடக்கிற மிஸ்ட்ரியான விஷயங்கள், அதை என்ன மாதிரி கொண்டு வந்துச்சு, அதை எப்படி கொண்டு வந்தாங்க இப்படிங்கிறது வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. திடீர் கொலை வந்துட்டே இருக்குது. கடைசி அதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது வந்துட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வந்துட்டு கண்டிப்பா யாரும் தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த லீடு வந்துட்டு வருது போகுது. இட்ஸ் லைக் வந்துட்டு அப் டவுன் அந்த மாதிரி. அப்ப அந்த அப் டவுன் வந்துட்டே இருக்கும்போது இந்த கதை வந்துட்டு ஏன் இப்படி போகுது? ஏன்னா நம்மளுக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது படம் பார்க்கும்போது எனக்கு தான் ஃபீல் ஆச்சா இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நீங்க வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு என்னது இது அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த கதை வந்துட்டு இதுலதான் இதாகுது, சர்க்குலேட் ஆகுது, இதுல வந்துட்டு ஏதோ ஒன்று வரப்போகுது, பூஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு இவன் தான் கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் அங்க பார்த்தா அவன் இல்லை. அப்போ சரி, அது ஓகே, சரி ஏதோ ஒன்று பிரம்மாண்டமா ஒன்ற போறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி வந்துட்டு வேற மாதிரி கொண்டு வந்தாங்க. இட்ஸ் லைக் போகன், ரவி மோகன் சார் நடிச்சிருந்த போகன் படம் இருக்குல்ல. ஸோ அந்த போகன் படத்தை வந்துட்டு கூடு விட்டு கூடு மாறுது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அது நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது யாருதான் அது அப்படி மாதிரி ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். நான் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதா ஒன்றும் கிடையாது. ஸோ எதையோ நோக்கி எதையோ வந்து எதிரையோ கொண்டு போயிட்டாங்க. ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பையங்க, அந்த மிஸ்ட்ரியான ஒரு பையனுக்கு வந்துட்டு திடீர்னு அப்நார்மலா பிஹேவ் பண்றான். லைக் ஒரு கேமை வச்சு எல்லாரையும் கொலை ட்ரை பண்றான், மெஸ்மரைசிங் பண்றான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு அவனுக்கு ஏன் அப்படி ஆச்சு, அவன் எதனால அப்படி ஆனா அப்படிங்கிற வந்துட்டு சொல்றாங்க. பட் அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. இப்போ கங்குவா படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன பையனுக்கும் அந்த சூர்யாவுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் தான் அந்த படமே. பட் ஆனா வந்துட்டு அந்த படத்துல வந்து நம்மளுக்கு அது கனெக்டே ஆகல. பாத்தீங்களா? என்னடா ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான காட்டுக்குள்ள போறான்னு பார்த்தா அங்க வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் இந்த பையன் இப்படி ஆனதுக்கான காரணம் வந்துட்டு காமிக்கிறாங்க. அது வந்து கனெக்டே ஆகல. லைக் இதுதான் கதையா, இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபீல் தான் கொடுத்தே தவிர அது ஒரு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது எனக்கு மட்டும்தான் பார்க்கும்போது தெரிஞ்சா இல்லை உங்களுக்கும் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியுமா அப்படின்ட்டு நீங்க தான் சொல்லணும். ஸோ அது நீங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சு கத்துக்கிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல ஷாம் அவர் வந்துட்டு
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கறத சொல்றத விட வந்துட்டு நார்மல் ஒரு ஆர்டினரி மேன். ஓகே, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவர் பிஹேவ் பண்ற மாதிரி தெரியல, நார்மலா தான் இருந்துச்சு. இட் லைக் எனக்கு தான் அப்படி தெரிஞ்சா எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. இப்போ பெருசா ஒன்றும் எதுவும் கொடுத்த மாதிரி இல்லை, இன்புட் கொடுத்த மாதிரி இல்லை. இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்தோட கதையை வந்து எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா காமிக்கிறோமோ அதுதான் படம். லைக் ஒரு த்ரில்லர் ஜானரா இருக்கட்டும், ஒரு மிஸ்ட்ரி ஜானரா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஆஹ், ஒரு ஒரு நார்மல் படமா இருக்கட்டும், ஒரு கமர்ஷியல் படமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா அதை வந்துட்டு டக் 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 டிக் 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 அப்படின்னு காமிக்கிறது தான் அதான் வந்து நல்லா இருக்கும். இல்லை வந்துட்டு ஸ்லோ ஜானரா காமிக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு அதுல அதுக்கான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கணும். இதாண்டா ட்விஸ்ட் அது மாதிரி இருக்கும்னா இதாண்டா படம் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருந்தாதான் வந்துட்டு அதை பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லை அப்படின்னா அது பார்க்க பார்க்க நமக்கே வந்துட்டு என்னது அது அடுத்து வர போகுது. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பெருசா எல்லாம் எனக்கு தோணல. நான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் நினைச்சு பார்க்கல, நான் ஆர்ட்ல தான் பார்த்தேன். ஸோ அதான் எனக்கு ப்ரெடிக்ட் வரல. அப்போ என்னதான்டா நடக்கும் அப்படின்னு இருந்துட்டு நமக்கே ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. ஸோ ஓகே, என்ன நடக்கும், அடுத்து இதான் வரப்போகுது அது மாதிரிலாம் வந்துட்டு ஒன்றும் பெருசா வரல. நார்மலா போயிட்டே இருந்துச்சு கடைசியில் பார்த்தா இதான் கதை அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ சிம்பிளா இருந்துச்சு, ஆவரேஜ் தான். ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சாம் அவரோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, அண்ட் மீண்டும் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கி. இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் 3 கொடுக்கலாங்க, 5 out of 3. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.